புதுச்சேரியில் கல்லூரிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற பொறியியல் கல்லூரி மாணவர் தனியார் பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை பாண்டி நகரை சேர்ந்த மோகனின் மகன் கேசவன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை தனது நண்பரான மனோஜுடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்றுள்ளார். வாகனத்தை மனோஜ் ஓட்ட கேசவன் பின்னால் அமர்ந்து சென்றுள்ளார். அவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் ரெட்டியார்பாளையம் பழவன்காரன் சாவடி அருகே வந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்துள்ளனர். அப்போது கண் இமைக்கும் நேரத்தில் பேருந்தின் சக்கரம் கேசவன் மீது ஏறி இறங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் உடல் நசுங்கி கேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் வந்த மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வடக்கு போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மாணவர் உயிரிழந்த பின்னரும் சடலத்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நீண்ட நேரம் வாகனம் கிடைக்காததால் சடலம் சாலையோரத்தில் கிடந்த சம்பவம் மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது. பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மகன் உயிரிழந்த செய்தி அறிந்து பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. இந்த விபத்து சாலைகளில் கவனக்குறைவாக செல்லும் கனரக வாகனங்கள் மீது மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளது.